என்னமே இப்படி வாசல்லே அங்கிட்டு இங்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? யார் அப்படி தேடிக்கிட்டு நிக்கிறியா? அமர சேட்டு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கிற, யாரையும் காணோம். இன்னைக்கு பார்த்து இல்லாட்டி பொசுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருப்பானுவா. இன்னைக்கு பார்த்து ஒத்தனையும் காணோம். சேட்டு எங்க போறியா? சும்மா ஃபர்ஸ்ட் சைடு போறேன். ஏன் உங்களுக்கு எது வேணுமா? வாங்கிட்டு வரணுமா? சொல்லுங்க, வேணா வாங்கிட்டு வரேன். ஆமா சேட்டு ரொம்ப நேரமா நிக்கிறடா, யாருமே வரக்கானோ. நீ பஸ் ஸ்டாண்ட் தானே போற, நல்லா இருப்பா. எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு மல்லிகை போயிட்டு வந்து தெரியாமா? காசு கொடுங்க மம்மி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இதுல என்ன இருக்கு? இந்த சேட்டு வாங்கிட்டு போய் இவர் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்க, பார்த்து வாங்குங்க. நல்ல பூவா பார்த்து வாங்கிட்டு வா. கண்ணி போன பூவா கொடுப்பானுவா. ஆமா, சின்ன பிள்ளை ஏமாத்தி விட்டுவானுவா, அதை பாத்துக்கிடுங்க. நம்மள ஏமாத்த அப்படி பாக்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 20 ரூபாய்க்கு தானே வாங்கினேன், நான் வாங்கிட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. என்ன சுனப்பா, பூ வியாபாரமா? இல்ல, புளியங்க வியாபாரம் பண்ணிட்டு நிக்கிறேன். ஏன்னா காலகாலத்துல வந்து நிக்கிறா, உனக்கு என்னடா வேணும்? வீட்டுல பூ வாங்கிட்டு வர சொன்னா, அதான் கிட்ட பூ வாங்கலான்னு வந்தேன். சரி வேற கடைக்கு போகலாம்னு பார்த்தாக்கா நீங்க வேற பூ வியாபாரம் பண்ணி நிக்கிறியா? சரி தொலைஞ்சு போது நம்ம அப்பா கடையில வாங்கிட்டு போயிடலாம்னு வரேன். பூவெல்லாம் நல்ல பூ தானே? சூப்பர் பூ தம்பி, எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பூ. இப்பதான் காலையில தான் வந்துச்சு லோடு. உங்களுக்கு என்ன பூ வேணும்? எனக்கு மல்லிகைப்பூ தான் வேணும். சரி, மல்லிகைப்பூ எந்த செடியில இருந்து வருது? மல்லிகைப்பூ வந்து கொத்தமல்லி செடியில இருந்து வருது. ஏன்டா இப்ப கிழத்தனமா பேசி நிக்கிறா? மல்லிகைப்பூ வந்து மல்லிகைப்பூ செடியில இருந்து தான் வரும். பரவாயில்லையா, கரெக்டா சொல்றியா? நான் உங்களை டெஸ்ட் பண்ணேன், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பாக்கிறதுக்கு. மல்லிகைப்பூ வந்து மல்லிகைப்பூ செடியில இருந்து தான் வரும்னு சொல்லிவிட்டியா? உனக்கு பூ எவ்வளவு ரூபாய்க்கு வேணும்? எனக்கு 20 ரூபாய்க்கு பூ கொடுங்க. அந்த கூடைக்குள்ள இருக்கு பாத்தியா, அந்த கீசாவை எடுத்துக்க. அந்த கீசு தான் 20 ரூபா. கீசு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவா? அட போங்க. இல்லடா, பூ அங்க வந்துட்டு திரும்பி பார்த்து ஒன்றும் சொல்லாம போய்கிட்டு இருக்கா. ஏன் பூ வேணாமா? ஏங்க 20 ரூபாய்க்கு நான் கீசை மட்டும் வாங்கிட்டு போய் மல்லிகைப்பூ எங்க போய் வாங்குறது? யாரா இவன் வீணா பண்ணவனா இருக்கலாம்? மல்லிகைப்பூட சேர்த்து தானே ஒரு கீசு 20 ரூபான்னு சொன்னேன். அது சரி, அப்படி சொன்னீங்களா? குண்டு மல்லி இருக்குதா? ஏன் ஒல்லியா இருந்தா வாங்க மாட்டீங்களா? குண்டு மல்லி தான் வேணுமா உங்களுக்கு? சரி கோச்சிக்காரியா, அள்ளி போடுங்க. ஆமாடா, நீ கொடுக்க 20 ரூபாய்க்கு அள்ளி போடுவாங்க. ஏங்க இப்படி லூசு தரமா பேசிட்டு இருக்கீங்க? நான் கூட வந்து 2 கையால அள்ளி போடுவாங்க சொன்னேன். அள்ளி பூ கேட்டங்க. அது சரி, நீங்க அள்ளி பூ கேட்டீங்களா? நான் கூட நினைச்சேன் 20 ரூபா காசு கொடுத்துட்டு இப்படி 2 கையால அள்ளி போட சொல்றானாக்குன்ட்டு. நம்மள்ட்ட அள்ளி பூ இல்ல தம்பி. பூ வாங்கிட்டு போய் பொண்டாட்டி தலையில வச்சு விட்டு அழகு பாருங்க சேட்டு, போங்க. ஆனா போகப்பா, நீங்க வேற எனக்கு தான் கல்யாணம் ஆகலையா? அப்ப நீங்க சொன்னாப்ல பூ வாங்கிட்டு போய் தலையில வச்சு விட்டு அழகு பார்ப்பேன், அப்புறம் நீங்க கோச்ச கூட சொல்லிட்டேன். நான் ஏன்டா கோச்சுக்க போறேன் சேட்டு? நீ போய் தலையில வச்சு விட்டு பாருடா. அப்பா, நான் இதை உங்கள்ட்ட பெருமையா சொல்லி ஆகணும். ஏதோ நான் உங்களை ஐஸ் வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காதியா? உங்களை மாதிரி ஆளுவெல்லாம் இருக்கிறனால தான் ஊர்ல கொஞ்சமாவது மழை பெய்யுது. இந்த பூவை வாங்கிட்டு வர சொன்னதே உங்க பேத்தி தான். அவங்களுக்கு வந்து என் கையாலேயே அவங்க தலையில பூவை வச்சு விட்டு என்ன அழகு பார்க்க சொல்றியா? என்ன மனுஷங்க நீங்க? என்னது பூ வாங்கிட்டு போறது? ஏன் பேத்திக்கா?